Aspirational living, the line between pride and arrogance. தமிழாக்கம். நீங்கள் எப்போயாவது கவனிச்சிருக்கீங்களா? இந்த பெருமைக்கும் அகம்பாவத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. நான் ஏதாவது சாதிச்சிட்டேன் அப்படின்னா பெருமைப்படுறது நேச்சுரலாக இருக்கும். ஆனால் மற்றவங்க அதை புகழ்ன்றதும் பரவாயில்ல, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் மற்றவனோட பெரியவன் அப்படின்னு நினைக்கிறச்சு அது அகம்பாவமாக மாறிடும். அதான் அரகன்ஸ். அதனால் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, எனக்கு எல்லாம் தெரியும், மற்றவனுக்கு ஒன்றும் தெரியாது, நான் தான் பெஸ்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு நினைக்கிறோம். அது என்ன ஆகும்னா, நம்மளோட தன்னம்பிக்கையை சுப்பீரியர் கான்ஃபிடென்ஸாக மாற்றிடும். அதனால் மற்றவங்க எல்லோரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவோம். அந்த சிச்சுவேஷனே டாக்ஸிக்காக மாறிடும். அந்த பிரச்சனையில் என்ன ஆகும்னா, நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்கள தள்ளி வைங்க அப்படின்வாங்க. இதே ஒரு சாதாரணமான நல்ல அறிவாளியாக இருக்கிறவன் மற்றவங்களுக்கு தான் அறிவாளின்னு ப்ரூவ் பண்ண மாட்டான். அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சாலும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பான். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது அவனுக்கு கற்றுக்கணும் அப்படின்னா கற்றுப்பாங்க. அவங்க மற்றவங்கக்கிட்ட விதந்தாவாதம் பண்ண மாட்டாங்க, ஆர்கியூ பண்ணி அதில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ அது மட்டும் தான் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பழமொழி இருக்கு இல்லையா, நிறைக்குடம் தெலும்பாது அரைக்குடம் தெலும்பும்னு, அது இதில் ரொம்ப ஆப்ட்டுங்க. ஏன்னா இப்போ அரைக்குடம் இருக்கிறவன் அவன் தான் அந்த அரகன்ஸ் காமிப்பான், எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பான். அதனால் என்ன ஆகுன்னா, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆக்சுவலி ஒன்றுமே தெரியாது, இல்லை பாதி தான் தெரியும், ஆனால் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிப்பாங்க. ஸோ நம்ம அரைக்குடமா நிறைக்குடமா அதான் நம்ம யோசிக்கணும். நம்மளை மற்றவங்க நம்ம எப்படி அவங்களோட மூவ் பண்ணுறோமோ அதை வச்சு தான் அவங்க நம்மளை மதிப்பாங்க. ஸோ நீங்கள் பெருமையாக இருந்தாலும் எளிமையாக இருங்க. மற்றவங்கக்கிட்ட அவங்களையும் வளர விடுங்க, நீங்களும் வளருங்க. ஆனால் இந்த அகம்பாவத்தை கொண்டு வந்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்ஸில் அது மற்றவங்களையும் அழிக்கும், உங்களையும் அழிக்கும். ஆஸ்பிரேஷனல் லிவிங், live with purpose, lead with authenticity, leave a legacy. ஸ்ரீகாந்த் நரசிம்மன்.